இங்க 2 பேரும் டேட் போன இடத்துல பில் யாரு பே பண்றதுன்னு கன்ஃபியூஷன் வருது. உடனே அந்த பொண்ணு பில்ல 2 பேரும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிடுறா. ஆனா அந்த பையன் அதை கேட்காம பில்ல 2ஆ கிழிச்சிட்டு நானே பே பண்ணிடுறேன்னு சொல்லிடுறான். அடுத்து அந்த பொண்ணு நான் ரெஸ்ட் ரூம்ல வெயிட் பண்றேன் நீயும் வான்னு கூப்பிடுது. இவனும் ரெஸ்ட் ரூம் போறான். போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. சடனா இவன் கோட்டு காணாம போது அந்த பொண்ணு ஒரு ரூம்ல இருந்து ட்ரெஸ்ஸை கழட்டி போடுது. இவன் அதை எடுத்து பாக்குறான். உடனே அந்த பொண்ணு நீ ஒரு ட்ரெஸ்ஸா கழட்டி தான் நானும் ஒரு ட்ரெஸ்ஸா கழட்டி வெளியே போடுறேன்னு சொல்றான். இவனுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சு போயிருது. இவனும் எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டிடுறான். லாஸ்ட்ல அந்த பொண்ணு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருது. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அடுத்த சீன்ல இந்த பொண்ணு போட்டு ட்ரெஸ் போட்டுட்டு இவன் வெளியே வர்றான். அங்க இருந்த வெயிட்டர் இவனை ஒரு மாதிரி பாக்குறான். இவன் எதையோ சொல்லி சமாளிச்சுட்டு எப்படியோ வீட்டுக்கு வந்துடுறான். பார்த்தா இவனோட ட்ரெஸ் எடுத்துட்டு போன பொண்ணு இவனோட வீட்டுல உட்காந்துருக்கா. இவன் உடனே எப்படி என்னோட வீடு உனக்கு தெரியும்னு கேட்க அவளும் கோட்ல இருந்து பர்ஸ் எடுத்து காமிக்கிறா. இப்ப எதுக்கு நீ இங்க வந்தேன்னு கேக்குறான். உடனே அவன் என் ட்ரெஸ் வாங்கிட்டு போக வந்திருக்கேன்னு சொல்லி சிரிக்கிறா. அவன் உடனே அதுக்கு முன்னாடி ஒரு திருடம் போலீஸ் கேம் விளாடுவோம்னு சொல்லி அவளோட கையில விளங்க மாட்டிடுறான். அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க இவன் ஒரு போலீஸ். அடுத்த சீன் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. இவன் மேல கேஸ் போட்டு இவளை ஜெயில புடிச்சு போடுறதுக்கு எஃப்ஐஆர் ஃபில் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் ஒரு பெரிய ஆபீசர் வந்து மேம் என்ன இந்த பக்கம்னு கேக்குறாரு. உடனே அவன் இவளை தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு அவரு இவங்க ஒரு பெரிய வக்கீல்னு சொன்னது இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னோட துணியை திருடிட்டாங்க அதனாலதான் அரெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட விலங்க கழட்டி விட்டுறான். சாரி சொல்லிட்டு அங்க இருந்து மூவ் ஆயிடுறான். அடுத்த சீன்ல எல்லா ஆபீசரையும் வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த பொண்ணுட்ட உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறான். அதுக்காக நான் பில் பே பண்றேன்னு சொன்னேன். ஆனா நீ வலுக்கட்டாயமா பில்ல நீயே பே பண்ணிட்ட. அப்படின்னா பொண்ணுங்க என்னைக்கு பில் பே பண்ணாங்கன்னு நினைச்சு நீ அப்படி பண்ண அது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிடுறா. அதனாலதான் அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. உடனே சாரி சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டேட் போலாம் அந்த டைம் நீயே பே பண்ணுன்னு சொல்லிடுறான். இவளும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா.